இன்னைக்கு பல பேருக்கு இருக்கிற சந்தேகம் ஒரு போன்ல எத்தனை சேனல் நடத்தலாம் அல்லது ஒரு ஆள் எத்தனை யூடியூப் சேனல் நடத்தலாம் அப்படிங்கிறது தான். சமீபத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட சேனல் டிமானிடைஸ் ஆயிருக்கு அல்லது சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம்னாக்கா அவங்க எந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் மல்டிபிள் சேனல் ரன் பண்ணா அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறது தான். ஸோ இன்னைக்கு அது சம்பந்தமா தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதலாவதாக எல்லாரும் கேட்கிற கேள்வி, ஒரு போன்ல எத்தனை சேனல் நடத்தலாம்? யூடியூப் விதிகளின்படி ஒரு ஆள் ஒரு மொபைல்ல எத்தனை சேனல் வேணாலும் நடத்தலாம். அதுல எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை. அதே மாதிரி ஐபோன், ஆண்ட்ராய்டு, உங்க லேப்டாப், உங்க டெஸ்க்டாப்ல எத்தனை சேனல் வேணாலும் நீங்க நடத்தலாம். ஒரே ஆள், எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அப்புறம் உங்களோட கொஸ்டின், ஒரே இமெயில் ஐடியில பல சேனல் தொடங்கலாமா? டெக்னிக்கலி பார்த்தா யூடியூப் நமக்கு ஒரே இமெயில் ஐடியில 5 to 10 சேனல்ஸ் வரைக்குமே ஒர்க் பண்றதுக்கு அனுமதி கொடுக்குது. ஆனா அனுபவ ரீதியா ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னாக்கா, உங்ககிட்ட 3-4 சீரியஸான யூடியூப் சேனல் இருக்குனாக்கா ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு யூடியூப் சேனல் கொடுக்கறது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா வருங்காலத்துல ஏதாவது ஒரு சேனல் விற்கவோ அல்லது டீம் மெம்பர்ஸ் மூலியமா நிர்வகிக்க நினைச்சா ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்க கொடுக்குற தனித்தனி இமெயில் ஐடி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாஸ்வேர்ட் மற்றும் ரிகவரி மெயில் அது நாம பார்ப்போம். நீங்க பல இமெயில் ஐடி வச்சிருந்தாலும் செய்யக்கூடாத ஒரே ஒரு தவறு, எல்லா இமெயில் ஐடிக்கும் ஒரே ஒரு பாஸ்வேர்டு வந்து வச்சிருக்கிறது தான். ஒரு சேனல் ஹேக் ஆனாலும் மற்ற சேனல்கள் எல்லாம் ஆபத்துல மாட்டோம். அதனால எல்லா சேனல்களுக்கும் தனித்தனி பாஸ்வேர்டு வைங்க. ரெக்கவரி மெயில் கொடுக்கும் பொழுது அந்தந்த இமெயில் ஐடி சேம் அப்படியே தராம வேற ஒரு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுங்க. உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு சேனல் அக்சஸ் கொடுக்கணும்னா பாஸ்வேர்ட் பகிராமல் பிராண்ட் அக்கௌண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி எடிட்டர் அல்லது மேனேஜர் அக்சஸ் மட்டும் கொடுங்க. அடுத்தது ஆட்சன்ஸ் கணக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூடியூப் விதிகளின்படி ஒரு நபர் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு ஆட்சன்ஸ் கணக்கு மட்டும் தான் வைத்திருக்க முடியும். உங்ககிட்ட 7-8 யூடியூப் சேனல் இருந்தாலும் அந்த 7-8 யூடியூப் சேனலோட எல்லா அக்கௌண்ட்ஸையும் ஒரே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணி உங்க அந்த 7 சேனலுக்கும் வரக்கூடிய எல்லா வருமானமும் ஒரே ஒரு ஆட்சன்ஸ் த்ரூ வர வச்சு நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ண வச்சிடலாம். உங்களுக்கு தனித்தனி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வேணும்னாக்கா உங்க குடும்ப உறுப்பினர் பேர்ல தான் தனித்தனியா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ண முடியும். காப்பிரைட்ஸ் மற்றும் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். உங்ககிட்ட 3 சேனல் இருக்கு. ஆனா ஒரு சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற 2 சேனலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த குறிப்பிட்ட சேனலுக்கு மட்டும்தான் அது பிரச்சனையா இருக்கும். ஒருவேளை உங்க யூடியூப் சேனல் டெலிட் ஆச்சுன்னா 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து மொத்த யூடியூப் சேனல்களுக்கும் அதனால பாதிப்பு வரும். இப்ப எல்லாம் யூடியூப் AI ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது. நீங்க பல சேனல்ஸ்ல வேற வேற இமெயில் ஐடி வச்சு நீங்க பேசினாலும் கான்டென்ட்டை கொடுத்தாலும் நீங்க தான் கான்டென்ட் அந்த யூடியூப் சேனலோட உரிமையாளர்னு உங்களோட ஃபேஸ், உங்களோட வாய்ஸ், உங்களோட எல்லா விதமான கேரக்டரும் வச்சு அனலைஸ் பண்ணி இது உங்களோட சேனல் தான் ப்ரூவ் பண்ணிடும். ஸோ அதனால ஈஸியா ஒரு சேனல் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கூட ஃபுல்லா டெலிட் ஆனா மொத்த சேனலும் டெலிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, ஒரு வீடியோவை எல்லா சேனலிலும் பதிவேற்றலாமான்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக கூடாதுங்க. ஒரே ஒரு வீடியோவை அதே மாதிரி எல்லா சேனல்லையும் அப்லோட் பண்ணா வித்வுட் எனி எடிட்டிங், ரிப்பீட்டேட்டிவ் கான்டென்ட், ரீயூஸ்ட் கான்டென்ட் அப்படின்னு உங்க சேனல் டிமானிடைஸ் ஆகிடும். ஒரே தலைப்பில் வீடியோ உருவாக்கினாலும் அந்த வீடியோவை வெவ்வேறு முறையில் எடிட் செய்து வெவ்வேறு தலைப்பில் தான் நீங்க பதிவேற்றம் செய்ய முடியும். அப்படி செய்தால் மட்டும்தான் உங்க சேனல் டிமானிடைஸ் ஆகாமல் இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு அறிவுரை, நீங்க புதியவர் என்றால் யூடியூபுக்கு எடுத்தன 3-4 சேனல் எல்லாம் ஓபன் பண்ணாம ஒரே சேனல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, குட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியா கொடுங்க. நீங்க வளர்ந்த பிறகு அப்புறம் இன்னொரு சேனல்ல போடுங்க, ஆட் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும் பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சுவாரஸ்யமான வீடியோஸ்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.